கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராம பகுதிகளில் இருந்து கனிம வளமுள்ள மணல் எடுப்பதற்கு மீனவ மக்களிடம் கருத்து கேட்பு நடத்த உள்ளதாக அரசு அறிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட இணைய மீனவ கிராம மக்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு தபால் மூலம் மனு அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கை என்ன? விரிவாக. வணக்கம் ராசினி. கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமங்களான மிடாலம் முதல் நீரோடி வரை உள்ள பகுதிகளில் அரிய வகை மணல் காணப்படுவதால் அவற்றில் இருந்து கனிம வளங்கள் பிரித்து எடுக்கப் போவதாக அரசு நாடுகளில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக மீனவ மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டமானது வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பத்தாவரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடக்க உள்ளதாக மீனவ கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சுற்றறிக்கையானதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இணைய மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தபால் நிலையம் முன்பு ஒன்று திரண்டு மணல் எடுக்கும் சம்பந்தமாக கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தக்கூடாது என கோரிக்கை மனுக்களை எழுதி தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், பத்மாவரம் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவர்களுக்கு கோரிக்கை மனுக்களை அனுப்பி வைத்ததோடு மணல் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த மணல் எடுப்பதால் மீனவர் கிராமங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்படும் எனவும் அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும், இல்லையெனில் மணவளர்ச்சியில் செயல்பட்டு வரும் அரிய மணல் ஆலையை முற்றுகையிட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.